வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாஸ்தா கோவில். இந்த சாஸ்தா கோவில் வந்து எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி ஏரல் பக்கத்தில் இருக்கிற மாரமங்கலம்ன்ற கிராமத்தில் இருக்குது. இந்த சாஸ்தா கோவில் பக்கத்தில் இருக்கிற இந்த ஆத்தங்கரை விநாயகர் கோவிலில் இன்றைக்கி ஐயப்ப சுவாமிக்கு கன்னி பூஜை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி அந்த நம்ம பார்க்க போகிற சாஸ்தா கோவில் பற்றி சொல்ல போகிறாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாரமங்கலம் கிராமம். என்னுடைய பேர் ஹரிஹரன். நாங்கள் வந்து பரம்பரையானவருடைய ஒரு 5-6 தலைமுறைகளாக அகரத்தில் மாரமங்கலம் கிராமம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் தாலுகாவில் இருக்கக்கூடிய அகர கிராமத்தில் துரை பிரசாஸ்தான்னு ஒரு சாஸ்தா கோவில். அது பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி சமுத்திரம் இருக்குது. துறை இருந்ததுனால அயல்நாட்டுக்காரெல்லாம் இங்கே வந்து வியாபாரம் பண்ண வரக்கூடிய காலங்களில் இந்த துறையை கண்டுபிடிச்சாதனால அதுக்கு பேர் துரை பிரசாஸ்தான்னு ஒரு பேர் வழங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு காலத்தில் காவிரிப்பட்டினம் என்ற இடத்துல பெரிய புயல் சுனாமிலாம் வந்து அந்த இடங்கள்லாம் அழிஞ்சதுனால இங்கே கூட சைவ செட்டியார் சமுதாய ஆட்கள்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல சுனாமி அழிஞ்சதுனால எல்லாமே துறை தெரியாத அளவில் இந்த இடத்துல வந்து காயல் துறைமுகத்தில் வந்து ஏறி இங்கே இருந்ததுனால அவங்க பேர் துரைபிரசாத், துறை கட்டினாலும் துரைபிரசாத்னு ஒரு பேர் ஏற்பட்டது. இதுக்கு அடுத்தபடியாக அயல்நாட்டோட ஆட்கள்லாம் காயலில் முத்து தந்தம் இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அயல்நாட்டோட ஆட்கள்லாம் வரக்கூடிய காலத்தில் ஒரு நேரத்தில் அந்த காயில் இதே புயல் அடிச்சுக்கும் போது கரை தெரியாமல் இருந்தது. இப்போ கரை தெரியாமல் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் கரை தெரியாமல் இருக்கு, எங்கே போய் கரையிறது பழம் திண்டாடக்கூடிய காலம் வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு துறையை காட்டி ஒரு முழுகி போய் அவங்களுக்கு இந்த இடத்துல கரையை வச்சுது. அந்த இது ஏறினாலும் அந்த துரைன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் துரை பிரசாஸ்தான் பேர் இருந்தாகவும் வழக்கத்தில் சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது அந்த கோவிலில் வருஷம் கிட்டத்தட்ட என்னுடைய தலைமுறை 5வது தலைமுறை ஆகுது. ஒரு 6-7 தலைமுறைகளாக எங்கள் ஃபேமிலியில் 4 சைஸ் காலத்திலேருந்து நாங்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். பிரத்யட்சமான அளவில் சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய அளவில் அந்த மகான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்கார். அவரால் எந்த விதமான யாருக்கும் கல்யாணம் வேறு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் காட்டி எனக்கு துறையை காணலியாப்பான்னு சொல்லி 2 விபூதி இட்டுனாங்கன்னா அந்த துறையை கண்டுபிடிக்க முடியுது. ஒரே உதாரணம் மட்டும் சொல்லிவிட்டு நான் இது பண்ணுறேன். இதை மத சார்பாக சொல்லலை, மத சார்பாக நினைக்க வேண்டாம். ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது நானும் என்னுடைய சிஸ்டரும் திருச்சி புதுக்கோட்டை கிட்டே போயிருந்தோம். ஒரு ஆளுக்கு உடம்பு சரியாக பார்க்க போயிருந்தோம். அப்போ போயிட்டு வந்து அவர் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் போய் எப்படி போனாலும் சௌக்கியமாக போகிறார் அப்படின்னாங்க. மறுபடியும் அந்த அவர் இருக்கிற வீட்டுக்கு ஒரு ஆட்டோக்காரரை கொண்டு வர சொல்லி சொன்னோம். அவன் எங்கடா துறை தெரியாதவங்க சுற்றிட்டான். இதுதான் பெரிய காட்டுப்புறத்தில் கொண்டு விட்டான். அங்கே ஒரு குடிசை இருக்குது. அந்த குடிசையில் போய் எங்களை ஆட்டோவில் நிறுத்திட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். எனக்கு உண்மையிலேயே மனசில் ஒரு பரவிய நம்மளை எதே ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரு செயல்பட்டு அந்த இடத்துலேயே சுவாமியை நினச்சி பிரார்த்தனை பண்ணேன். அந்த பிரார்த்தனைங்கிறது ஒரு ஆள் இருந்து வரார். அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டாலும் ஆள் நல்ல செவையர்னா நல்ல பருமூட்டான ஆளாக இருக்கார். ஒரு வல்லோட்டு போட்டிருக்கார், பெரிய கம்பு வச்சுருக்கார். அங்கே வரும்போது யார் இருக்கிறது இருக்கா பிரத்யட்சமாக நடக்குது. சொப்பனம் கிடையாது, பிரத்யட்சமாக நடக்கிறது. ஒரு நான் தான் தூத்துக்குடியிலேருந்து வந்துட்டுருக்கோம். ஒரு இடத்துக்கு போச்சோன்னே ஒரு ஆட்டோக்காரர் ஏமாற்றிருக்காங்க. வந்தவுடனே அவர் என்ன பண்ண ஒன்றுமே பண்ணலை. அந்த ஆட்டோக்காரர் அப்படி நாங்கள் அடிச்சிட்டார். அதை அடித்து முடித்த உடனே பார்த்தேன் கொண்டு விட்டுறேன். அப்புறம் எங்களை கொண்டு அந்த இடத்துல கொண்டு விட்ட உடனே எங்களுக்கு யார் வந்தாங்கிறது எங்களுக்கே தெரியாது. அந்த டாக்ஸியில் ஆட்டோவில் ஏறும்போது அந்த ஆளுக்கு ஐயா ரொம்ப நமஸ்காரம் நன்றின்னு சொல்ல ஆரம்பித்தான். ஆளை காணலை, கண்ணு மறைஞ்சிடுது. இன்றைக்கி எனக்கு ஒன்று சூழலாக இருக்கும், மறுக்க முடியாது. அதே மாதிரி வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டேன், உனக்கு எவ்வளோ சார்ஜ் வேண்டாம், நான் முதல்ல நிறைய வாங்கிட்டேன்னு சொல்லிட்டான். காமெடியாக சொல்லிட்டு போயிட்டான். அவர் என்னை பிரச்சனை வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்தது. நிறைய சொல்லலாம், அதுக்கு நேரம் கிடைக்கல. இப்போ இருக்கிற காலத்தில் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஸ்கூலில் ஒரு பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 10-30 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னை எல்லோரும் போச்சலோன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அந்த கரஸ்பாண்டண்ட்டும் கூப்பிட்டு வர ப்ராடக்ஷனில் அவங்கள ஒரு 5,000 கூப்பிடுவாங்க. நானும் 5,000 தான், அவரும் 5,000 தான் பேசினாங்க. அப்போ என்ன தம்பி நாங்கள் பேசிட்டு உட்காந்துருக்கும் போது என்னுடைய எனக்கு படித்த சாரெலாம் வந்து என்ன ஹரிஹரன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். 5,000 பார்க்க வந்தேன் அப்படின்னு. ஐயர்கிட்ட இப்போ உங்களுக்கு என்ன வேலைன்னாங்க. ஒரு வேலையில் அவர் 5,000 நானும் 5,000 2 பேர் பார்க்க வந்ததில் காமெடியாக பேசினேன். 9 மணிக்கு பேட்டி கொடுத்த உடனே பள்ளிக்கூடத்தை விட்டு நாங்கள் போச்சுலாம் நினைக்கிறோம் அப்படின்னாங்க. நீங்கள் கரஸ்பாண்ட்டு போடனாலும் போடலாம், போச்சிடலாம், இருக்கனாலும் இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்மளை சும்மா போச்சிட மாட்டோம் அப்படின்னாங்க. என்ன செய்வீங்கன்னு ஏதாவது அமௌண்ட்டு கொடுத்து போய் சொல்கிறோம். நாங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டேன். நடந்த விஷயமோ இன்னும் எனக்கு மறக்கலை. இன்னும் 7 ஜென்மத்தில் எனக்கு மறக்காது. அப்படி கேட்டேன், எவ்வளோ நீ என்ன எதிர்பார்க்குறாங்க? நான் சும்மா காமெடியாக ஒரு 4 crores கொடுங்க அப்படின்னு. பார்ட் டைம் இருக்குது தான் 4 crores கொடுங்கண்ணே. அப்படியே அரங்க பார்த்தார். என்னன்னார் பார்த்து சொல்லிட்டேன். உங்கள் இது செய்வாங்க. நேரம் துரைபிரசாஸ்தாவனுடைய மாட தேவதைக்காக தான் சொல்ல வந்தேன். அங்கே வந்து கூப்பிட்டேன். நேற்று இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுப்பா, நான் வேலை பார்க்குறவங்கிற எனக்கு அபிப்பிராயம் வந்து எனக்கு தொழில் கொடுக்குறதா இருந்தால் எனக்கு கூடும், இல்லைன்னு சொன்னால் என்னை போக சொல்லும்.
சொல்லி பிரார்த்தனை வந்துட்டேன். இவ்வளோ சனிக்கிழமை நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அந்த பார்சல் தூங்கவே இல்லை, ராத்திரி முழு தூங்கலை. நான் இன்றைக்கும் அவர் என்கிட்ட சொல்லி நேரடியாக சொன்ன வார்த்தை அது, அவர் தூங்கலை. அப்போ என்ன பண்ணார் கேட்டால், மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு லெட்டர் பேட் எடுத்து, மிஸ்டர் ஹரிஹரன் எவ்வளோ நாளைக்கு வேலை பார்க்குறாங்க, அவ்வளோ வேலை யாரும் அவரை பார்த்து எந்த ரைட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டார். அன்றைக்கி ராத்திரி சுவாமி சுப்ரமணியம் வந்து, உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்படி சுகமாக இருக்குது, ஞாபகம் இல்லையான்னு கேட்டார். அப்புறம் அப்படியே அந்த பிரச்சனை முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கூலுக்கு வந்தபோது இன்னும் தனியாக ஒரு நேரம் கூட்டின்னு போய், ராத்திரி நான் தூங்குறப்பா, நீ மனசு வேதனைப்பட்டேன் உங்களுக்கு, நான் தூங்கலை, அதான் லெட்டர் எழுதி கொடுத்து விட்டேன்னு சொல்லி நானாக வெளியே வந்தேனே தவிர அவங்களா என்னை போச்சு செல்வார். அப்படிலாம் சுவாமி எனக்கு ரகமன்னுவார். அது மாதிரி குழந்தைகளாக விபூதி குழந்தை கொடுத்தனா அடுத்த வருஷம் கண்டிப்பாக அவங்க குழந்தைகிட்டு இருக்கும். ஏதாவது வேலை கிடைக்கலன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏதாவது துரு சமாச்சாரம் வீட்டில் ஏதாவது இருந்தாலும் சூப்பராக சுவாமியை துறையை காட்டு, துறையை காட்டி கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவதை. இன்றைக்கி என்னுடைய லைஃப்பில் என்ன இன்னும் 7 ஜென்மம் கொடுத்தாலும் அந்த சுவாமிக்கு நாங்கள் கைங்கரியம் பண்ணலாம். அந்த குடும்பத்தோட ஆட்களை இன்றைக்கி ஒரு சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் குடும்பத்தோட ஆட்களை ஒன்று போல் பார்க்குறோம். அக்கா, தங்க, அண்ணன், தம்பி, மருமகன், பேரா, பேத்தி எல்லாம் பார்க்குற பகவான் உருவிச்சு வச்சுருக்காருன்னா அந்த பகவானுடைய துறையை காட்டி எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவருடைய கருணை இன்னைக்கு எல்லாருக்கும். இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணணும், அவருடைய அனுகிரகத்தை எல்லோரும் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அவங்க வந்து அவங்களோட அனுபவத்தை சொன்னாங்க சாஸ்தா பற்றி, அப்படியே பிரம்மி பூட்டும் விதத்தில் இருந்தது. இப்போ இவங்களோட அனுபவம் ப்ளஸ் அதில் உள்ள திருவிழாக்கள், அந்த ஃபங்க்ஷன், அதை பற்றிலாம் சொல்லுவாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என்னுடைய பேர் சந்திரசேகரன். முன்னாடி பேசினவருடைய ஓன் பிரதர் தான், லாஸ்ட் பிரதர். எங்கள் பரம்பரையாகவே இந்த கோயிலில் வந்து எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வந்து பூஜை பண்ணின்னு இருக்காங்க. டில் டேட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 450 வருஷமாகவே அந்த கோவில் வந்து கண்டினியூஸாக டெய்லி பூஜை, நித்திய பூஜை நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் அது நடந்துட்டுருக்கு. அவரும் அதை நடத்திட்டுருக்காரு. யாராவது ஒருத்தர் முடியலன்னா கூட இன்னொருத்தர் போய் அந்த பூஜை பண்ணக்கூடிய லெவலில் வந்து நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து கோவிலை வந்து பார்க்க போகிறீங்க. முதல்ல ஆதியில் இருந்த கோவில் வந்து ஒரு சின்ன லெவலில் இருந்த கோவில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல லெவலில் அவர் வழிகாட்டி நல்லா டெவலப் ஆகி வந்திருக்கு. இந்த கோவிலில் வந்து முதல்ல வந்து வெறும் பங்குனி உத்தர மத்திரம் தான் நடந்துட்டு இருந்தது. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து கும்பாபிஷேகம், இது வந்து 3 கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்போ 4வது கும்பாபிஷேகம் வரப்போகிறது. இந்த 3 கும்பாபிஷேகத்துலேயும் வந்து கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு பார்த்தா ரொம்ப டாப். ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் நடக்கிற போது வந்து 40,000 நடந்தது. 2வது கும்பாபிஷேகம் நடக்கும்போது 3 lakhs. இப்போ 3வது கும்பாபிஷேகம் 2021 நடக்கும்போது 35 lakhs செலவு பண்ணி நடந்துடும். சரி, இப்போ வந்து எப்படின்னாக்கா ஒரு ஃபங்க்ஷன் நடந்துன்னு இருக்கிற இடத்துல வந்து இப்போ வந்து 4 ஃபங்க்ஷன் நடக்கிறது. அதாவது வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு வருஷம் வரக்கூடிய அந்த தேதியில் வரக்கூடிய வருஷாபிஷேகம், அதுக்கு அடுத்தாப்பில் வந்து அந்த 3வது கும்பாபிஷேகம் நடக்கிற போது வந்து சாட்சாத் பிரத்யட்சமாக அம்பாள் வந்து மகாலட்சுமி சுரூபமாக ஒரு ஸ்ரீசக்கரம் வந்து நேச்சுரலாக வெளி வந்தது. ஒரு கல்லில் செதுக்கியிருக்காங்க. அது மோர் தென் 400 years ago உள்ளது. அதையும் பார்க்கலாம். அதில் எந்த விதமான ஒரு பின்னமும் இல்லாமல் அது வந்து வெளிப்படையாக வந்தது. அதுக்கப்புறம் வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. அதுக்கு வந்து வருஷம் வந்து நாங்கள் வந்து லட்சார்ச்சனை பண்ணுறோம் அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து 108 பேரை வச்சு லேடிஸ் வச்சு சுகாசினி பூஜை வந்து பண்ணுறோம். அன்னதானங்கள் ஆஸ் யூஷுவல் அது மாதிரி நடக்கிறது. அதுக்கடுத்தாலும் சுவாமிக்குன்னு பார்த்தாச்சு, சுவாமிக்கு லட்சார்த்தனை, மறுநாளைக்கு பங்குனி உத்தரம், அப்புறம் ஆத்தங்கரையில் தாமிரபரணி ஆற்றுலேருந்து ஜலத்தை எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 18-19 விதமான ஒரு அபிஷேகங்கள்லாம் பண்ணி சுவாமியை நல்லா குளிர பண்ணி வர்றவங்க எல்லாருக்குமே இல்லைன்னு சொல்லாமல், எந்த ஒரு சின்ன மனக்கசப்பு கூட இல்லாமல் எல்லோரும் வந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகக்கூடிய லெவலில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட கேட்குற போது எங்களுக்கு இது ஆகுமா இது செய்யலாமா அது செய்யலாமான்னா, அங்கே வந்து எங்கள் வாயில் பூஜை பண்ணுறவங்க வாயிலேருந்து நீ இதை செய்யணும் என்ன வருதோ அது வந்து அவங்களுக்கு அப்படியே அதை செஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது மேக்ஸிமம் 100% சக்ஸஸாக முடியாது. நிறைய பேர் குழந்தை இல்லாமல் வந்திருக்காங்க. இந்த மனநிலை பாதிக்கப்பட்டு, மனநிலை சரியில்லாமல் வந்து அவங்களுக்கு தெரியாத லெவலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், இது கிடைக்கல போல சொல்கிறவாளுக்கெல்லாம் வந்து நல்ல குணம் ஆகி அவள் வந்து 3 தடவை வரப்போதே வந்து அவளுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃப் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இல்லை, அது அந்த ஏரியா தூத்துக்குடி சரௌண்டிங், தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை இந்த மாதிரி ஏரியா தான் கண்டிப்பாக வருவாங்க. இப்போவுமே பெங்களூர்லேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. கல்கட்டாவில் இருக்காங்க, பாம்பேயில் இருக்காங்க, மெட்ராஸில் இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இந்த கோயிலை சார்ந்தவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சேர்ந்தவங்க வந்து 350 குடும்பம் இருக்கும். 350 குடும்பம் இருக்கும். இப்போ எங்களுடைய இதில் வந்து ஆசான் டேட் பார்த்திங்கன்னா 240 பேர் வந்து எங்கள்கிட்ட கான்டாக்டில் இருக்காங்க.
மற்றவங்களுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்லாதனால இதுதான் குலதெய்வம்னு தெரியாதனால வரதில்லை. யாரோ கேட்டு இப்போ இந்த 48 நாள் ஒரு மண்டல பூஜை நடந்துன்றதில் யூ ஓன் பிலீவ் 13 பேர் புதுசாக வந்திருக்காங்க கோவில் கேள்விப்பட்டு. நாங்கள் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல, அவளே வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது அப்புறம் இது பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு நிறைய சக்ஸஸ் ஆன உடனே நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம்னு சொல்லக்கூடிய லெவலில் வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சுட்டுருக்கு. இவர் வந்து அதுக்கு ஒரு புதுசான ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க, அதை பற்றி நம்ம கேட்டுக்கலாம். லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சாகர விபம் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமயம். சுவாமியினுடைய பஞ்ச ஸ்லோகத்தில் இது ஒன்று ஃபஸ்ட்டு. ஸோ இது படிக்க பார்த்தாச்சுன்னா சுவாமியினுடைய அவதாரமே வந்து அம்பாள் மூலமாகத்தான் ஏற்படுறது. அம்பாள் வந்து ஒரு உருவத்தை ஒரு ஜோதி சொரூபமாக படைச்சி ஒரு அழகான ஒரு குழந்தையை உருவாக்கி சிவன்கிட்டையும் விஷ்ணுகிட்டையும் கொடுத்து நீங்கள் இதை வந்து மேற்கொண்டு நீங்கள் உங்களுடைய இதுகளெல்லாம் பண்ணுங்க, அதுக்கு வித்தைகள்லாம் கொடுத்து நீங்கள் பூர்த்தி பண்ணுங்கன்றார். இது விஷ்ணுவும் சிவனும் அவளை சுவாமியை நல்லா இது பண்ணி அவளுக்கு கல்யாணம் காட்சிகள்லாம் பூர்ணிய புஷ்களையும் கல்யாணம் காட்சிகள்லாம் பண்ணி வச்சு சுவாமிக்கு இன்னும் கொஞ்சம் அவளுக்கு என்ன பண்ணணும் போகணும் எந்த வழியில் போகணும் தர்மத்தைன்னு சொல்லுவோங்கிறப்ப சுவாமியே சொல்கிறார், எனக்குன்னு நான் ஒரு தர்மத்தை நான் உருவாக்கிக்கிறேன், நீங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்ததெல்லாம் என் மனசில் நல்ல இது இருக்குது. நான் அது படிக்க நான் வந்து எனக்குன்னு 3 டிவோட்டிஸ் 3 டைப் ஆஃப் டிவோட்டிஸ் வச்சுட்டுருக்கேன். காமியம் நிஷ்காமியம் காமியம் காரியம். இந்த மாதிரி இந்த 3 இதையும் வச்சு நான் வந்து என்னுடைய பக்தர்களை நான் அருள் பாலிச்சுக்கிறேன். அவளுக்கு எந்த குறை வந்தாலும் யாரையும் நான் தண்டிக்க மாட்டேன். அவள் என்னைன்னு வரபோது வந்து நான் அவளை வந்து நான் ஆட்கொண்டுவேனே தவிர அவளுக்கு எந்தனையும் தண்டனையும் கொடுத்து அவளை நான் தண்டிக்க மாட்டேன். அதனால்தான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும்னு செய்த குற்றங்களை எல்லாம் பொறுத்து காத்து வந்து அவருக்கு மட்டும்தான் நாம் வந்து சொல்கிறோம், மற்ற சுவாமிக்கு சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி சுவாமிக்கு எடுத்துட்டா அன்னதான பிரபுனாக்க எந்த சாமியுமே நம்ம அன்னதான பிரபு சொல்கிறதில்ல, ஐயப்பனை தவிர. ஸோ அன்னதான பிரபுனாலே சாஸ்தா தான், அதுதான் இந்த மாதிரின்னு. சாஸ்தா வந்து மொத்தம் 8 அவதாரம். 8 அவதாரத்தில் வந்து காலசாஸ்தா, மகாசாஸ்தா, வீரிய சாஸ்தா, கிராத சாஸ்தா இப்படின்ட்டு. இப்போ நாங்கள் வழிபட்டு இருக்க சுவாமி வந்து தர்மசாஸ்திரம் சாத்வீகமாக அமர்ந்து பரிபாலித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இது. கிராத சாஸ்தானா கோபமாக ஆமாம் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு லெவலில் உள்ளது. காலசாஸ்தானா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணீங்க உங்கள் கிரக நிலைகள் எல்லாம் சரியில்லைனாக்கா பகவான் வந்து அந்த கிரகங்கள்கிட்ட எப்பா அவன் என்னுடைய பக்தனாக போயிட்டான், அவனுக்கு கொஞ்சம் அருள் பாலிக்கணும், அந்த கிரகங்களெல்லாம் மாற்றி அவனுக்கு நல்லது பண்ணணும் சுவாமி நமக்காக வேண்டிக்கிறார் நவகிரகங்கள்கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து சுவாமியினுடைய மகாத்மியத்தில் வந்து வருது. அந்த சாஸ்தா கோவிலே மொத்தத்தில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடியில் மட்டுமே 2437 சாஸ்தா கோவில்கள் இருக்கிறதாகவும் அதை வந்து கோயம்புத்தூரில் ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறதாகவும் அந்த ஆராய்ச்சி பண்ணதில் வந்து 8 கோவில்களில் ஸ்ரீசக்கரம்ன்ற லக்ஷ்மி சக்கரம் வந்து உருவாகி இருக்கிறதாகவும், அதுபோக இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்தலத்துலேயும் வந்து ஸ்ரீசக்கரம் வந்து இயற்கையாக அதுவே, அதாவது எந்திரத்தில் இல்லாத ஸ்ரீசக்கரமாக கல்லுலேயே வந்து கல் அமைப்பான ஸ்ரீசக்கரம் இங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்ச்சகாலெலாம் சொன்னாங்க. அது போக இந்த கோவில் சாஸ்தா பற்றி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் அனுபவங்கள்லாம் சொல்லி பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம கோவிலை பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயங்களோட இணைஞ்சிருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தது வந்து இந்த கோவிலோட எல்லையில் இருக்கிற அந்த ஆத்தங்கரை விநாயகர்ன்ற கோவிலை பார்த்தோம். அந்த கோவிலில் வந்து கன்னி பூஜை நடந்தது ஐயப்பனுக்கு, அதையும் நம்ம பார்த்தோம். இந்த கோவிலில் சார்ந்தவங்க தான் அந்த விநாயகர் கோவிலில் வந்து கன்னி பூஜை பண்ணுறதுக்காக அங்கே இருந்தாங்க. விநாயகர் பூஜையும் கன்னி பூஜையும் அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்துக்கப்புறம் இங்கே வந்து தான் இந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணணும். இந்த கோவிலில் வந்து நம்ம தரிசனம் பண்ணும்போது இவர் வந்து இந்த ஸ்தலத்தில் வீற்றிருக்கிற சுவாமியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா துரை சாஸ்தா அப்படிங்கிறது இந்த சுவாமியோட திருநாமம். இந்த துரை சாஸ்தாங்கிற சுவாமி வந்து பூர்ணா புஷ்கலையோட இங்கே வந்து வீற்றிருக்கிறாரு. பூர்ணா புஷ்கலையோட வீற்றிருந்து இங்கே வரவங்களோட மனக்குறையையும் அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சுவாமி வந்து தீர்த்து வைக்கிறதா ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இங்கே வந்து தீர்த்து வைக்கிறதா சொல்கிறது வந்து அபூர்வமாக இருக்குது. நேரடியாகவே பிரத்யட்சமாகி வந்து நின்று அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களோட குறைகளை வந்து தீர்க்கிறதா இங்கே வர பக்தர்கள், அர்ச்சகர்கள் மற்றும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இங்கே தரிசனம் பண்ணிட்டு சொல்லிட்டு போகிறது வந்து இங்கே வந்து நடந்துட்டு இங்கே வந்து
தரிசனம் பண்ணிட்டு போனோன்னா அது உடனே நடந்துடுறதா அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, நம்புகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலத்தில் தான் நம்ம இன்றைக்கி நிற்கிறோம். இந்த சாஸ்தாவை பற்றி நம்ம இன்னும் கவனிப்போம். இங்கே வந்து உற்சவருக்கு வந்து நெய்யபிஷேகம் ஆராதனைகள்லாம் நடக்கும். நம்ம இணைஞ்சிருப்போம். கண்டிப்பாக அதை நம்மளும் தரிசனம் பண்ணலாம். பொதுவாக வந்து ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது வந்து அம்பாலோட ரூபம், அது வந்து லக்ஷ்மியோட ரூபம்னு சொல்லுவாங்க. அதை வந்து பொதுவாகவே நம்ம சிவன் கோவில் அல்லது அம்பாள் கோவில் அந்த மாதிரி தான் நம்ம வந்து நிறைய ஸ்ரீசக்கரம்லாம் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இங்கே வந்து இந்த சாஸ்தா கோவிலில் வந்து ஸ்ரீசக்கரம் வந்து அதுவாக உருவாகிருக்கு. ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட இந்த பதிவில் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஸ்ரீசக்கரம் வந்து இங்கே அதுவாக எந்த எந்திரத்தாலையும் எந்த இதாலையும் பண்ணாமல் அதுவே கல்லால் சுயம்புவாக வந்து கிடச்சிருக்கு. சுவாமி கிடைக்கும், வேறு ஏதாவது கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சுயம்புவாக ஸ்ரீசக்கரமே இங்கே வந்து சாஸ்தா கோவிலில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அபூர்வமான ஒரு விஷயமா சொல்கிறாங்க. அதை பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் லோகேஷ் சர்மா. நான் பிரம்மதேசம்ங்கிற கிராமத்தில் இருக்கேன். இது தூத்துக்குடி மாவட்டம் அகரம் கிராமத்தில் துரையப்ப சாஸ்தா சன்னதியில் ஸ்ரீசக்கரமானது ஸ்தாபனம் பண்ணி ரொம்ப காலமாக இங்கே பூஜையானது தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. இந்த ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது வந்து அம்பாலோட ஒரு முக்கியமான ஒரு பூஜைக்கு உள்ளாருது. இந்த ஸ்ரீசக்கரத்தில் என்ன அப்படின்னா உருவ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு வழிபாடு, இந்த ஸ்ரீசக்கரம்ங்கிறது ஒரு வழிபாடு. இந்த ஸ்ரீசக்கரத்தில் வழிபாடு அப்படிங்கிறது வந்து அதுக்கு சில ரூல்ஸ் ரெகுலேஷன் அப்படின்னு இருக்குது, அதுக்கு சில நியமங்கள்லாம் இருக்குது. நீங்கள் நவராத்திரி அந்த சமயத்தில் பார்த்தல அப்படின்னா அந்த ஸ்ரீசக்கரத்தோட பூஜையானது ரொம்பவும் உசந்ததாக சொல்லியிருக்கு. இந்த கோவிலில் வந்து ஸ்ரீசக்கரமானது ஏதோ ஒரு காலங்காலாக இங்கே தொடர்ந்து பூஜையில் இருக்கிறது. இந்த ஸ்ரீசக்கரத்தில் என்ன அப்படின்னா அதில் வந்து 64 ரேகைகள் அப்படின்னு சொல்கிறது. அதில் ஒரு கோடு இப்போ வந்து பூமியில் எடுத்தோம் அப்படின்னா பூமத்தி ரேகை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அந்த ஒரு ரேகைக்கும் ஒரு தாத்பரியம், அதில் ஒரு ரேகையிலையும் ஒரு தேவதையானது வாசம் பண்ணுறதா அப்படின்னு. இதில் என்ன அப்படின்னா எல்லா பிராணிகளும் அம்மா அப்படிங்கிறது தான் சொல்லும். அந்த தாயானவ எல்லாத்துக்கும் ஒரு தாயாக இருக்கப்பட்டது அந்த அம்பாள். அந்த அம்பாள் வந்து இந்த ஸ்ரீசக்கரத்தின் மத்தியத்தில் வாசம் பண்ணி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறா. அதை சுற்றி எல்லா தேவதைகளும் இருக்கும். அதனால் அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா அதில் நம்ம சொல்லோட 333 கோடி தேவதைகள் அந்த மாதிரி நம்மளுக்கு இஷ்டமான தேவதைகளும் நம்மளுக்கு என்னெல்லாம் தோன்றது எல்லாமே அதில் இருக்குது அப்படிங்கிறது பல புராணங்கள் பல இதிகாசங்கள் எல்லாத்துலேயும் அதுக்கு ஆதாரமானது இருக்குது. அதனால் ஸ்ரீசக்கரத்தை சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் காணாது, பல நாள் சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒரு தேவி மகாத்மிகம் அப்படிங்கிறது ஒரு சரிதம், இது மாதிரி தேவி பாகவதம் அப்படிங்கிற ஒரு சரிதம், இது மாதிரி ஸ்ரீசக்கரத்தை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதில் இப்போ உங்களுக்கு சைவத்தில் எடுத்தோம்னா அப்படின்னா கணபதி, சௌரம் அப்படின்னு எடுத்தோன்னா சூரியன், வைஷ்ணவம் அப்படின்னா விஷ்ணு. அது மாதிரி அதில் வந்து ஸ்ரீசக்கரத்தை பூஜை பண்ணுறது வந்து சாக்தம் அப்படிங்கிற ஒரு முறை. அதில் அந்த முறையில் சில ரிஷிகள் சில பெரியவர்கள் இப்படி இந்த விதானத்தில் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் என்ன அப்படின்னா தன்னைத்தானே அறியறது தான் ஸ்ரீசக்கரம், அதுதான் அதோட ஸ்ரீசக்கரத்தோட தாத்பரியம். இது சுருக்கமான இதை பற்றி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த அகரம் கிராமத்தில் இந்த ரமேஷ் வாத்தியார் அப்படிங்கிறத அவரோட தலைமையில் நாங்கள் ஒரு 10 பேர் எப்பயுமே இந்த கோவிலில் என்ன வழிபாடு நடந்தாலும் நாங்கள் வருவோம். வந்து ருத்ர ஏகாதசி அது மாதிரி சண்டி ஹோமங்கள், கோவிலில் கும்பாபிஷேகம், இதை மாதிரி பல வழிபாடுகளுக்கு அவரோட தலைமையில் நாங்கள் வந்துட்டு நடத்தி கொண்டுட்டு இருக்கோம். எல்லா சுவாமியோட அனுகிரகத்தினால இது வரைக்கும் நடந்துட்டுருக்கு, இது தொடர்ந்து நடைபெறும். எல்லாம் அந்த ரமேஷ் வாத்தியார் அவரோட தலைமையில் எல்லாம் நடந்துட்டுருக்கு. நமஸ்காரங்கள். பொதுவாகவே அம்மன் கோவிலில் கேள்விப்பட்டிருக்கோம், பெருமாள் கோவிலில் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சாஸ்தா கோவிலில் வேண்டுதல் அதை வந்து அவர் வந்து நிறைவேற்றி கொடுத்தோன்னா வந்து அதை நிறைவேற்றுறது, வேண்டுதல் நிறைவேற்றுறது அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த கோவிலே ஒரு பெரிய விசித்திரமான ஒரு விஷயமா இருக்குது.
அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் வணக்கம்ண்ணா. எங்களுக்கு வந்து மாரமங்கலம் சொந்த ஊர் வந்து எங்கள் 3 தலைமுறை 5 தலைமுறை ஆச்சு. இப்போ வந்து ஓட்டின்னு இருக்கு. அவள் வந்து டைம் போட்டிருப்பாங்க. எங்கள் அப்பா ஒரு 15 நாள், எங்கள் சித்தப்பா ஒரு 15 நாள் பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. வந்து இந்த கோவில் வந்து சின்ன கோவிலாக தான் இருந்தது, ரொம்ப சின்ன கோயிலாக இருந்தது. என்னதுன்னு இதுக்கு வருமானமே கிடையாது, யாருமே வரப்பட்ட இந்த கோயில் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதை விட காசு ஒன்றுமே கிடையாது. தஸ்தி பணம் சொல்லுவாங்க முன்னால். தஸ்தி பணம் சொல்கிறதுக்கு பழைய கவர்மெண்ட்டில் 42 ரூபா 43 பைசா வருஷத்துக்கு சம்பளம். அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. அவள் தான் பூஜை பண்ணிட்டு வரோம். நாங்கள் நினச்சோன்னா எந்த நாளும் இந்த கோயிலை அடைச்சி போட்டதே கிடையாது. எந்த ராத்திரி ஆன 6 மணி ஆனாலும் 7 மணி ஆனாலும் வேறு எங்கே ஜோலிக்கு போனாங்க, அவங்க ஜோலிக்கு போவாங்க, பஞ்சாங்கம் கொண்டு போவாங்க. போயிட்டு வரும்போது அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணுவாங்க. நாங்களும் என்ன செய்வோம்னா அதே மாதிரியே நாங்களும் கடைப்பிடிச்சு வந்தோம். என்ன இதுன்னு அது வந்து அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி இங்கே ஒத்தடி பாதை தான் இருக்குது. இந்த ரோட்டுலேயே வரமாட்டோம், ஒத்தடி பாதை வழியே வந்து தான் நாங்கள் சமையல் பண்ணுறதை அது சாப்பிட இங்கே வந்து ஜெயந்தியம் பண்ணிவிட்டு அதை தான் நமக்கு சாப்பிடுவோம். வேறு சாப்பிட மாட்டோம், அதை தான் சாப்பிடுவோம். நிஷ்டையாக இருக்கும். அதாவது எந்த விதமான இதுவும் இல்லாமல் சம்பளம் ஒரு பய உணர்வோடு தான் வருவோம் நாங்கள். என்ன இதுன்னு அது இதெல்லாம் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. எங்கள் குடும்பம் வந்து பெரிய ரொம்ப கடமைப்பட்டது வந்து எல்லோரும் வந்து நல்ல மரியாதையாக இருப்பாங்க. என்ன இதுன்னு அதனால் எந்த விதமான இதுவும் இல்லாமல் நல்லபடியாக இந்த கோவில் என்பது அப்படியே பராபரியாக கேட்டு வந்து எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து இப்போ படிப்படி வர ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பூஜைகளும் இப்போ சிறப்பாக நடந்துட்டுருக்கு. நான் செய்கிறேன், நீ செய்கிறேன்னு வராங்க. அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்கிறாங்க. நல்லபடியாக அதை கொண்டு போகிறோம். பகவான் கூட இருந்து அவங்களும் கைங்கரியம் பண்ணணும், இன்னும் நல்லபடியாக வளரணும். எங்களுக்கும் வயசு ஆகிட்டே இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம வருவாங்க, வரலங்கிறதில்லை. மெட்ராஸில் அடிமைட் நிறைய இருக்காங்க, திருவனந்தபுரத்தில் இருக்காங்க, மெட்ராஸில் இருக்காங்க, எல்லோரும் அடிமைப்பட்டவங்களாம் நிறைய இருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. வந்து இப்போ எங்கள் அண்ணன் தான் எல்லாமே, அவர் தான் எல்லாமே பண்ணுறாரு. இப்போ நாங்களாம் அப்படி வெளியே போயிட்டோம். நான் 73க்கு முன்னால் ஃபுல்லாக இங்கே தான் வருவோம். ஒத்தடி வாயிலே வருவோம், ஒத்தடி பார்க்கணும், அப்படி தான் போயிட்டு வருவோம். எல்லோரும் அந்த கிராமமே பெருசாக இருந்தது. கிராமம் வந்து 2 வருஷம் வீடுகள் இருந்தது. எல்லோரும் வருவாங்க. பங்குனித்து ரொம்ப பிரமாதமாக நடக்கும். காலையிலேருந்து நைட்டும் பூஜை நடக்கும். வரவு பாட்டெலாம் பாடுவோம், சுவாமிக்கு வரவு பாட்டெலாம் பாடி ஆட்டப்பாட்டங்கள்லாம் நடக்கும். நல்லபடியாக இருக்கும். என்னதுன்னு ஆண்டவன் நல்லபடியாக வச்சுட்டுருக்காரு. முன்னாடி இப்படியே வச்சுட்டுருக்காரு. இப்போ நல்லபடியாக தான் இருக்கும். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும். எந்த இதுவும் இல்லை. மேலும் வளரணும், எல்லாம் வரணும், மேலும் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும். இந்த ஊருக்கு வெளியே இருந்தாலும் ஒரு தூரம் வந்து எந்த மக்கள்லாம் எந்த மாதிரி கிடையாது. எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் எந்த விதமான பயமானவரும் கிடையாது. ஒரு நல்ல முறையில் போயிட்டு இருக்கேன்னு மேலும் நல்லபடியாக வரணும். பகவான் தான் எங்களுக்கு மேலும் அனுகிரகம் பண்ணணும். சந்தோஷம். பொதுவாகவே ஐயப்பன் கோவிலில் வந்து மண்டல பூஜை நடக்கும். அதே போல் இந்த சாஸ்தாவோட கோவிலையும் மண்டல பூஜைன்னு சொல்லி நடந்திருக்கு. அது என்ன விசேஷமாக நடந்திருக்கு அப்படின்னு எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து உற்சவமூர்த்தி இருக்கார். அந்த உற்சவமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணி இன்றைக்கி 50வது நாள் ஆச்சு. ஸோ உற்சவமூர்த்திக்கு ஆகமதி இப்படி பிரதிஷ்டை நடந்திருக்கு. ஸோ இந்த 50வது நாளில் என்ன பண்ணிடலான்னா, சபரிமலைக்கு இருமுடி சுமந்து எப்படி நெய்யபிஷேகம் பண்ணுவோமோ அந்த மெத்தடாலஜிலே வந்து இங்கேயும் வந்து இருமுடி கட்டி எங்களுடைய ஆற்றங்கரை விநாயகர் கோவில் இருக்குது. அங்கே வந்து எல்லோரும் இந்த கோவிலுக்கு, அதாவது இந்த கோவிலை குலதெய்வமாக வச்சுருக்க அந்த குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கி வந்து இருமுடி எடுத்து ஊர்வலமாக வந்து ஸோ சுவாமிக்கு நெய்யபிஷேகம் பண்ணுறதா ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் எல்லோரும். அது இப்போ நிறைவேற போகிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்காக காலையிலேருந்து ஆரம்பமாக இன்றைக்கி இந்த மண்டல பூஜையின் ஆரம்பமாக காலையில் விக்னேஸ்வர பூஜை, அதை தொடர்ந்து கணபதி ஹோமம், அதுக்கப்புறம் வந்து சாஸ்தா பிரீதி ஹோமம், அது முடிந்து இப்போ சதுர்வேத பாராயணம் வந்து நடந்துட்டுருக்கு. சதுர்வேத பாராயணத்துக்கு அப்புறம் நெய்யபிஷேகம், அதுக்கப்புறம் புஷ்பாஞ்சலி, திருப்பி இந்த சதுர்வேத அடுத்துடைய முடிவு இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் எங்களுடைய சாஸ்தாவுடைய வரவு பாட்டு இருக்குது. நார்மலாக சாஸ்தா அப்படின்னாலே அது வரவு பாட்டுங்கிறது ரொம்ப விசேஷம். சாஸ்தாங்கிறது ஐயப்பன் தான். ஸோ இது எல்லாத்துக்கும் வரவு பாட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சுவாமிக்குன்னு ஒரு வரவு பாட்டு இருக்குது. இந்த வரவு பாட்டை பாடி சுவாமியை வரவழைச்சு சகல தீபாவளி நடந்து அப்புறம் எல்லா பக்தர்களுக்கும் அன்னதானம் நடக்கும். இதுதான் வந்து இன்னையுடைய நிகழ்ச்சி. இப்போ வந்து அம்பாள் கோவிலில் தான் ஸ்ரீசக்கரம், மேரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். இங்கே வந்து சாஸ்தா கோயிலில் இருக்கிற ஸ்ரீசக்கரம் பற்றி நான் அப்போவே சொன்னேன் இல்லையா, அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹரி ஓம். சமஸ்த பூமண்டலமும் இந்த பிரபஞ்சத்தினுடைய சர்வசக்தியும் எதில் அடங்கியிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு சக்தியான மேருவில் அடங்கியிருக்கு.
இந்த பூமண்டலத்தினுடைய வியூகத்தை பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு மேருனுடைய வியூகம் கிடைக்கும். இந்த மேருவனுடைய ஆராதனைகளில் எதை பிரதானமாக வச்சுருக்காங்கன்னா ஸ்ரீசக்கர ஆராதனை வச்சுருக்காங்க. சக்தி இல்லாமல் எந்த உலகமே இயங்காது, பிரபஞ்சமே இயங்காது. அப்படி இருக்கும்போது அந்த சக்தியை ஒரு இது ஆவாகனம் பண்ணி பிரதானமாக ஒரு சக்தி கொடுக்கணும். ஒரு வண்டி இருக்கிறதுனா வண்டிக்கு ஒரு ஆக்சல் இருக்கிற மாதிரி இந்த சர்வ பிரபஞ்சத்துக்கும் ஒரு ஆக்சல் எது அப்படின்னா அது மேரு. அது ஸ்ரீசக்கர ரூபமாக அதை ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்லாம் வந்து முன்னோர்கள் ரிஷிகள்லாம் அதை வந்து வரிச்சு கொடுத்துருக்கா. சாஸ்தாங்கோவிலில் எதனால் இங்கே ஸ்ரீசக்கரம் வந்தது அப்படின்னா சாஸ்தாவினுடைய அவதாரத்தை எடுத்தோம்னாலே அது வந்து ஒரு அர்த்தநாரி தத்துவம். அது அம்பாளும் உண்டு, ஈஸ்வரனும் உண்டு. அந்த தத்துவனுடைய பிரதி தான் வந்து சாஸ்தாவுடைய அவதாரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணுவும் சிவனும் ஒரு லோக க்ஷேமத்துக்காக உருவானவர் சாஸ்தா. அந்த சாஸ்தா வந்து எப்படின்னா சக்தியை அடக்கி இருக்கிறதுனால, ஏன்னா ஈஸ்வரனுடைய ஒரு பாதி அம்பாள் சக்தி, அந்த சக்தியினுடைய ரூபம் வந்து சாஸ்தாவுடைய ரூபத்தில் வர்றதுனால அங்கே வந்து சாதாரண சாஸ்திர அங்கங்கள்லாம் இருக்கார், அந்த இடத்துல ஒரு ஈஸ்வரி ஸ்வரூபமும் வந்துடும். அந்த ஈஸ்வரி ஸ்வரூபம் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து ஸ்ரீசக்கரமாக இருக்குது. அந்த காலத்தில் ஸ்ரீசக்கரமாவை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. ஸ்ரீசக்கர ஆராதனை இங்கே கொண்டு வந்திருக்கா. ஏன் அப்படின்னா இந்த இடமே வந்து ஒரு காடாக இருந்த இடம். இந்த காட்டில் வந்து இந்த சாஸ்தாவினுடைய சர்வ வல்லமையையும் ஒரு கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா ஸ்ரீசக்கரத்துக்கு தான் அந்த சக்கரத்துக்குண்ட அந்த இதுடைய மகிமை கொண்டு வர முடியும். அந்த ஒரு தாத்பரியத்தில் அந்த காலத்தில் அந்த ஸ்ரீசக்கரத்தை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அந்த கும்பாபிஷேகத்தின் போது இந்த ஸ்ரீசக்கரனுடைய ஒரு வியூகம் இங்கே கிடச்சிது. அதுலேருந்து இங்கே நம்ம ஆராதனை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சாஸ்தா எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடத்துலலாம் வந்து அம்பாளுடைய பிரதியாக அங்கே அம்பாளுடைய பூலம் இருக்கும், இல்லாட்டி அம்பாள் ஸ்ரீசக்கரம் இருக்கும். இந்த க்ஷேத்திரத்தில் ஸ்ரீசக்கரமாகவே மேரூரில் அம்பாள் இருக்காங்க. இதுதான் ரூபம். இந்த சாஸ்தா கோவில் பற்றியும் இந்த சாஸ்தாவோட பெருமைகள் பற்றியும் நிறைய பேர் சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சாஸ்தா கோவிலில் இருக்கிற பரிவார தேவதாக்களுக்கும் அவங்களுக்கு நடக்கிற வழிபாடு முறைகள் பற்றியும் அண்ணா சொல்லுவாங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராஜனம் சூத்திரம் பாஷ்யோ கிருதோ வந்து பகவந்தோ புனப்புனஹா. அதாவது இது இந்த ஆலயத்துக்கு பேர் துரையப்ப சாஸ்தா ஆலயம் அப்படின்னு பேர். இது குலதெய்வ வழிபாடு. இது சரியாக 1400 தலைமுறைகளாக இந்த கோவிலில் வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். பொதுவாகவே சாஸ்தானாலே ஒரு சிறப்பு உண்டு. சாசனாதி சாஸ்தா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. எது ஒரு சாசனமோ எது ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடியதோ அதற்கு சாஸ்தான் பேர். சாஸ்தானா தமிழில் ராஜான் பேர், அதாவது கட்டளையிடுபவர்னு பேர். யார் யாருக்கு இந்த சூரியனை வந்து கிழக்கில் உதிக்க வைக்கிறது அவருடைய கடமை. இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசான் அஷ்டதிக் பாலகர்களை அவருடைய கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கக்கூடியவர் சாஸ்தா அப்படின்னு சொல்லி பேர். சாஸ்தானா எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடிய மூர்த்தி அவர். அப்படியாப்பட்ட மூர்த்தி சாஸ்தா. இந்த சாஸ்தாக்கு ஆரம்பத்தில் தாளமுத்து சாஸ்தா அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கா. எப்படின்னா இந்த பனைமரங்களுக்கு தாளம்னு ஒரு பேர் உண்டு. அதன் வண்ணமாக அந்த சாஸ்தாக்கு முதல்ல தாளமுத்து சாஸ்தா அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. இதனை எதிர்த்தாப்புல கடற்கரை இருந்ததுனால இங்கே கப்பலில் வரக்கூடிய வணிகர்கள் வந்து இந்த சைடு வந்துட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு வழி தெரியாமல் தவிச்ச பொழுது சுவாமி அந்த பனைமரத்தின் மூலமாக ஜோதியை அனுப்பி அனைவருக்கும் தரிசனம் கொடுத்து இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லி அழைச்ச மூர்த்தி இந்த சாஸ்தா. அதனால் அவரே வந்து பார்த்து சுவாமியை பார்த்து துரை போல இருக்கார், வெள்ளக்கார துறை மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த சாஸ்தாவுக்கு துரையப்ப சாஸ்தா அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்தார். இந்த சாஸ்தா வழிபாடு வந்து ஒரு 1400 தலைமுறையாக நாங்கள் வந்து 13 தலைமுறையாக அந்த சாஸ்தா பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இந்த சாஸ்தாவில் விசேஷமான மூர்த்தி. இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீசக்கரம்லாம் அந்த சாஸ்தாவுக்கு புதுசாக வெளிப்பட்டிருக்கு. விநாயகர், அதனை சுற்றி பரிவாரங்கள், அதனை சுற்றி 21 பந்திக்காரர்கள்னு சொல்லுவா. தமிழில் வந்து இந்த 21 தெய்வங்கள், சாஸ்தாவை சுற்றி 21 தெய்வங்கள் உண்டு. இந்த 21 தெய்வங்கள் ஒவ்வொரு ரூபமாக சாஸ்தாவை சுற்றி சாஸ்தாவுக்கு காவலாக இருந்து சாஸ்தா சொல்லக்கூடிய பணிகளை செஞ்சுட்டு இருக்கா. அப்படியாப்பட்ட மூர்த்திகளாக ஆலயத்தை சுற்றி இருக்கா. இந்த சாஸ்தா வழிபடுறதுனால எல்லா வகை பலன்களும் கிடைக்கிறது. இந்த மாதிரி இந்த சாஸ்தாவுக்கு ஆலயத்தில் புதுசாக உற்சவ மூர்த்தி என்று சொல்லக்கூடிய பஞ்சலோக விக்கிரகமான ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்து அந்த விக்கிரகத்துக்கு 45 நாள் திரிபக்ஷர மண்டலாபிஷேகம் 3 பட்சங்களாகி இன்று மண்டலாபிஷேக பூர்த்தி நடைபெற்று சுவாமிக்கு ஸ்னபன ஹபன அபிஷேகம் எல்லா அபிஷேகம் நடைபெற்று ஆராதனையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் வண்ணமாக சுவாமிக்கு இன்னைக்கு 45 நாளை முன்னிட்டு
இருமுடி எடுத்து வந்து சுவாமிக்கு நெய்யாபிஷேகம் செய்து விசேடமான பூஜை நிறைவேற உள்ளது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது சதுர்வேத பாராயணம் சாஸ்தாக்கு பிரீதியாக எல்லா வேத பாராயணங்களும் நடைபெற்று திருமுறை பாராயணங்களும் நடைபெற்று மங்கள தீபாராதனையானது இன்னும் சில மணித்துளிகளே நடைபெற உள்ளது. எல்லா பக்தர்களும் இந்த சாஸ்தாவை வந்து தரிசிக்கணும். எங்கே இருந்தெல்லாம் அந்த சாஸ்தாவை பார்க்க வரா, கேரளாலேருந்து வரா. சுவாமி அங்கே போய் அபிஷேகம் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் குலதெய்வத்துக்கு எல்லோரும் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா. எங்கே இருந்தெல்லாமல் அந்த சாஸ்தாவை பார்க்கறதுக்கு வந்திருக்கா. இந்த சாஸ்தா ரொம்ப பெருமை மிக்க மூர்த்தி. அதனால் இந்த சாஸ்தா வழிபடுறவாளுக்கு எல்லா அனுகூலமும் கிடைக்குன்னு சொல்லி வேண்டிக் கொண்டு சாஸ்தாவினுடைய பரிபூர்ண அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டு இந்த சாஸ்தாவின் உரையை முடிவடைகிறேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம மேரு பற்றி நிறைய இந்த கோவிலில் சொன்னாங்க. அந்த மேருக்கு பூஜை பண்ணுறதை பற்றியும் அதோட வழிபாடு பற்றியும் இவங்க பூஜை பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கங்க. நானும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இங்கே வந்து சாஸ்தா கோயிலில் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த சபதி வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தார். அதில் வந்து நமக்கு வந்து ஸ்ரீசக்கரம் வந்தது கிடச்சிது. அது கிருபை தான், சுவாமியோட கிருபை தான். அதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா வருஷாபிஷேகத்துக்கோ இல்லை பங்குனி உத்திரத்துக்கு முதல் நாளோ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 108 சுமங்கலிங்களை கூப்பிட்டு சுவாசினி பூஜை பண்ணுறோம். சுவாசினி பூஜை அப்படின்னா என்னென்னா 108 சுமங்கலியை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து எல்லா தாம்பூலம், புடவை, அதுக்கப்புறம் சர்வ திரவியங்கள், தாம்பூலம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவளை வந்து அம்பாலா வர்ணித்து லட்சார்ச்சனை பண்ணுவோம். லலிதா சாஸ்திரநாமம் வாசிப்போம். லலிதா சாஸ்திரநாமம் வந்து லலிதா சாஸ்திரநாமம் வாசித்து முடிச்சுட்டு அவளுக்கு வந்து செய்ய வேண்டிய உபகரணங்கள் செஞ்சுட்டு அவளை வந்து இது பண்ணுவோம். இது என்ன நடக்கும்னா இது வந்து இது வருஷாபிஷேகம் வந்து தைப்பூசம் அன்றைக்கி நடக்கும், இல்லைன்னா பங்குனி உத்திரத்துக்கு முதல் நாள். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு நாள் வந்து நாங்கள் பண்ணுவோம். வருஷம் இது நடந்துகிட்ருக்கு. நார்மலாக இங்கே வர முடியாதவா சுவாமியை நினச்சிட்டு அவங்க ஆற்றுல வந்து ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ ஆற்றுல உட்காந்து ஏதோ ஒரு சுவாமி இது லலிதா தேவி படத்துக்கு முன்னாடி வச்சு இவாளை சாஸ்தாவை மனசில் நினச்சிட்டு அம்பாலை மனசில் நினச்சிட்டு லலிதா சாஸ்திரம் வந்து குங்குமார்ச்சனை பண்ணலாம். இல்லைன்னா நம்ம கையில் என்ன இருக்கோ, பூ இருந்தால் பூ, குங்குமம் இருந்தால் குங்குமம், இது மாதிரி செஞ்சுட்டு வரிச்சு வந்துட்டோம். ஏதாவது முடியல வர முடியாதவா அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஆற்றுலேயே ஒரு 11 ரூபா முடிச்சு வச்சு நான் அடுத்த தடவை கண்டிப்பாக வந்து இது பண்ணிடுறேன் அப்படின்னு இது மாதிரி பண்ணுறதால அவங்க வீட்டில் இருக்க சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் வந்து இது சரியாகுது. நிறைய நல்ல விஷயம் நடக்குது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. அது இது சந்ததியாக வந்துட்டுருக்கு. இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பார்த்தது வந்து மாரமங்கலத்தில் இருக்கிற அந்த சாஸ்தாவை பற்றி தான் பார்த்தோம். துரையப்ப சாஸ்தாங்கிற அந்த வித்தியாசமான பேர் கொண்ட சாஸ்தாவை நம்ம பார்த்தோம். அந்த சாஸ்தாவோட பெருமைகளை பற்றி ஏகப்பட்ட பேர் இந்த கோவிலை பற்றி சொன்னாங்க. அதுபோக நானும் என்னோடய அனுபவத்தில் இங்கே வந்து நானும் அந்த சாஸ்தாவை வணங்கும் போது மேலே புல்லரிச்சு ஒரு மாதிரியான அனுபவத்துக்கு ஆளானேன். அதனால் நீங்களும் வந்து இந்த மாரமங்கலம்ன்ற கிராமத்தில் இருக்கிற இந்த துரையப்ப சாஸ்தா வந்து கண்டிப்பாக நீங்களும் வழிபட்டுட்டு போகணும். ஸ்ரீசக்கரம்ங்கிறதையும் பரிவார தேவதாக்களையும் நீங்கள் வந்து வழிபட்டுட்டு போய் எல்லாரும் எல்லா நன்மைகளும் பெறணும்னு நானும் சாஸ்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து அவரோட அருளை பெறுங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244